ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியன் வணக்கம். கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு பாடலைத்தான் இன்றைக்கு காலமெல்லாம் கண்ணதாசன் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல்களை ஆரம்ப காலத்திலே நான் பார்த்த நிலைக்கும் இன்றைக்கு பார்க்கின்ற பார்வையிலும் மிகப்பெரிய வேறுபாடு எனக்கு தெரிகின்றது. அன்றைக்கு இருந்த ரசனை வேறு, இன்றைக்கு இருக்கின்ற ரசனை வேறு. ஏனென்று சொன்னால், அன்றைக்கு நான் சங்க இலக்கியங்களை படிக்கவில்லை. அதனால் அது வெறும் சினிமா பாடலாக மட்டுமே எனக்கு தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் அகநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு இப்படி இந்த இலக்கியங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே நுழைந்து போனதன் காரணமாக இந்த கண்ணதாசன் பாடல்களை பார்க்கின்ற பொழுது அந்த அக இலக்கியங்கள் எப்படி இருக்கின்றதோ அதற்கு ஈடாக இந்த கண்ணதாசனுடைய காதல் பாடல்களும் இருக்கின்றன என்பதை நான் அறிந்து அதை புதிதாக சுவைக்கின்ற ரசிக்கின்ற நிலையிலே வந்திருக்கிறேன். அதைத்தான் உங்களுக்கு எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த அக இலக்கியங்களிலே சில செய்திகளை சொல்லுகின்ற பொழுது, ஒன்றுக்கு ஒன்று எடுத்து சொல்லுகின்ற பொழுது உவமேயம் என்றெல்லாம் அங்கே ஒன்றுக்கொண்டு உவமையாக எடுத்து சொல்லியிருப்பார்கள். ஒரு நிகழ்வை அகநானூற்றிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு எருமை செங்கன்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கும். சிவந்த கண்களுடைய எருமை என்று. ஏன் அதை அப்படி சொல்லுகிறார்கள் என்று, இதை எதற்காக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அங்கே செங்கன்காரன் என்ற எருமைதான் சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய செயல்தான் அங்கே காட்டப்பட்டிருக்கும். தலைவனுடைய செயலை அங்கே காட்டப்பட்டிருக்காது. ஆக இந்த எருமையை மேய்த்து விட்டு வீட்டிலே கொண்டு வந்து சாயங்காலம் கட்டுகிறார்கள். இரவு நேரமாகிறது. எல்லோரும் படுத்ததற்கு பிறகு அந்த எருமை தன்னுடைய கட்டை அறுத்து கொண்டு வெளியில் இருக்கின்ற கதவு அந்த வேலியெல்லாம் உடைத்து கொண்டு அப்படியே ஓடி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற அந்த ஒரு குட்டையிலே போய் விழுந்து அந்த தண்ணீரை எல்லாம் கலக்கி சேராக்கி காலையிலே வருகிறது. ஆக இரவெல்லாம் அங்கே சேரை கலக்கியதால் அந்த கண்கள் சிவந்து போயிருப்பதால் செங்கன்காரன் என்று சொல்லுகிறார்கள். இதை எதற்கு அந்த புலவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஒரு தலைவன் தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் மனைவி என்ற அந்த குடும்ப கட்டை உடைத்து கொண்டு அவன் இரவு ஒரு விலைமாது பரத்தையின் வீட்டிலே போய் இரவெல்லாம் தங்கிவிட்டு கண் சிவக்க காலையிலே வீட்டுக்கு வருகிறான். அதை பார்த்த தலைவிதான் இந்த எருமைக்கு அவனை ஒப்பிட்டு அவனை உள்ளே வராதே என்று வெளியே நில் என்று சொல்லுவதாக அந்த காட்சி இருக்கும். இப்படியெல்லாம் உவமையோடு சொல்லப்பட்ட அந்த சங்க இலக்கியங்களை படித்ததற்கு பிறகுதான் இந்த கண்ணதாசன் பாடல்களிலே என்ன இருக்கிறது என்று தேடத் துவங்கினேன். இன்றைக்கு ஒரு பாடல் அன்னை இல்லம் என்ற ஒரு படத்திலே சிவாஜியும் தேவிகாவும் நடித்த அந்த காட்சி. அந்த காட்சியிலே ஒரு அழகான கடற்கரை, ஒரு பரந்த கடற்கரை. அந்த கடற்கரை மணலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தின் அடியிலே நாயகனும் நாயகியும், அங்கே நாயகனுடைய மடியிலே நாயகி தலை வைத்து படுத்திருக்கின்ற ஒரு காட்சி. நல்ல நில ஒளி, பால் போன்ற நில ஒளி, நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நட்சத்திரங்களெல்லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இரவு நேரத்திலே தலைவனும் தலைவியும் பாடுவதாக கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு தலைவி பாடுகின்ற பொழுது அடுத்து தலைவன் பாடுகின்றதாக சொல்லுகின்ற ஒரு செய்திதான் கண்ணதாசன் இங்கே எதை எப்படி சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். அங்கே மங்கள குங்குமம் நெஞ்சிலே, மல்லிகை மலர்கள் மண்ணிலே என்று சொல்லியிருப்பார். அதுபோல் மட்டுமல்ல, பொங்கிய மேனி களைப்பிலே, பொழுதும் புலரும் அணைப்பிலே என்று சொல்லியிருப்பார். இங்கே தலைவி நெற்றியில் இருந்த குங்குமம் தலைவனுடைய நெஞ்சுக்கு மாறியிருக்கிறது. தலைவி தலையிலே சூடியிருந்த பூக்களெல்லாம் தரையிலே உதிர்ந்திருக்கின்றது. இந்த ஒரு செயல் எப்படி நடந்தது என்பதை 2 வரிகளிலே எந்த விதமான ஆபாசமும் இல்லாமல் மிக அழகாக நறுக்கு தெரித்தாற் போல கண்ணதாசன் அந்த நிகழ்ச்சியை என்ன நடந்தது என்பதை அங்கே இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். அடுத்தும் சொல்லுவார், இரவே இரவே, அந்த தலைவி சொல்லுவார், இரவே இரவே விடியாதே, இன்பத்தின் கதையை முடிக்காதே, சேவல் குரலே கூவாதே, சேர்ந்தவர் உயிரை பிரிக்காதே என்று சொல்லியிருப்பார். இரவே நீ சீக்கிரம் விடிந்து விடாதே என்று திருக்குறளிலே ஒரு இடத்திலே வரும். அடுத்து இன்னொரு அடியை சொல்லுகின்ற பொழுதுதான், வாயின் சிவப்பு விழியிலே, மலர்கண் வெளுப்பு இதழிலே என்றங்கே சொல்லுவார். இந்த வாயிலே இருக்கிற சிவந்த வாய் என்று சொல்லுவார்கள், செவ்வாய் என்று சொல்வார்கள்.
இந்த வாயின் சிவப்பு விழிக்கு போய்விட்டது, கண்ணுக்குள்ளே போய்விட்டது. கண்ணுக்குள்ளே இருக்கின்ற அந்த வெளுப்பு வாய்க்கு வந்து விட்டது. இது என்ன நாடகமா, மந்திரமா, எப்படி நடந்தது? அதைத்தான் நாம் வள்ளுவர் விடையாக சொல்லுகிறார். ஒரு குறளிலே, காமத்துப்பாலிலே ஒரு குறளாக சொல்லுகிறார். பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாயில் எயிரூறிய நீர் என்று சொல்லுகிறார். அந்த தலைவியினுடைய ஈறுகளுக்கிடையே ஊறிய அந்த நீரை தலைவன் பருகுகின்ற பொழுது பாலிலே தேன் கலந்தது போன்ற சுவையாக இருந்தது என்று வள்ளுவர் இங்கே எழுதியிருப்பார். அதுதான் இங்கே நடந்திருக்கிறது என்பதை கண்ணதாசன் ஒரு அழகான ஒரு 2 அடிகளிலே அழகாக சொல்லியிருப்பார். இந்த கண் சிவப்பானது, அதாவது வாயின் சிவப்பு, விழியிலே மலர்கண் வெளுப்பு இதழிலே என்று இரவெல்லாம் விழித்திருந்த காரணத்தால் இந்த கண் சிவந்து விட்டது என்பதையும், அந்த இரவருக்கும் நடந்த அந்த ஒரு நிகழ்விலே வாய் வெளுத்திருக்கிறது என்பது, உதடு விழித்திருக்கிறது என்பதெல்லாம் அழகாக எந்த விதமான ஒரு ஆபாசமும் இல்லாத வகையிலே படித்தால் தெரியாது. சாதாரண எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கிற பாடுதான். ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு குடும்ப உறவு நிகழ்ச்சியை சாதாரணமான ஒரு அடியிலே எழுதியவர் தான் கவியரசர் கண்ணதாசன் என்பதை சொல்லி இன்றைய பாடலை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.